திமுக பிராமணர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, பிராமணர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அவங்க பாஜகவுக்கு வாக்களிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க தமிழகத்துல அப்படின்னு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுனால இஸ்லாமியர்களுக்கு சீட் இல்ல, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியில போராடிக்கிட்டு இருக்கிறேன், உயிரை அர்ப்பணித்து தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், கத்தியின் மீது நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்குமே தெரியும். ஆனால் நான் என்னால் அதை வெகுஜன இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியா என்னால மாற்ற முடியல இவ்வளவு சீக்கிரம். அப்ப இதை மாற்றணும்னா வேலூர் இப்ராஹிமுடைய 7 வருட பிரச்சாரத்தால் இது மாற்ற முடியுமானா முடியாது. இது காலம் நிறைய தேவைப்படுகிறது. மக்கள் வாக்களிக்கல, இந்துக்கள் வாக்களிக்கல, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்காக RSS அமைப்பு ஆரம்பிக்கல, இந்துக்களுடைய உரிமைகளுக்காக, இந்துக்களுடைய பாதிப்புகளை மீட்டெடுப்பதற்காக ஒரு இடத்துல நிற்பதாக இருந்தால் இஸ்லாமியர்கள் பகுதியில் நிறுத்தினா இவர்கள் வெற்றி பெறுவார்களா, இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்களான்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் இன்றைய நிலையில வாக்களிக்க மாட்டாங்க. பெரும்பான்மை மக்கள் என்னுடைய நன்மைக்காக மட்டும் எனக்கு எம்எல்ஏ MP சீட் வேணும்னு நினைச்சா நான் பாஜகவில் இருக்கவே முடியாது. எனக்கு இது பிடித்திருக்கிறது, என்ன வெட்டி 2 துண்டா போட்டா கூட நான் வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன், இதே கட்சியில தான் சாகர வரைக்கும் இருப்பேன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். ஆக்சுவலாக நேற்றுக்கு 27 பேர் கொண்ட பாஜகவோட லிஸ்ட் வெளியாயிருச்சு சார். இதில் முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, பாஜக மதவாத கட்சின்றது இன்னொரு எடுத்துக்காட்டாவே அந்த லிஸ்ட்டில் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவர்கள் ஒரு இஸ்லாமியர்களும் கிடையாது சார். ஓகே, அதே மாதிரி வேலூர் இப்ராஹிம் அவர்கள், அதாவது நீங்கள் ராணிப்பேட்டையில் ஓகேங்களா, வீட்டுக்கு வீடு சென்று அது நம்மளால் எல்லாத்துலேயுமே பார்க்க முடியுது, ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு, நிறையா தடவை கைது செய்யப்பட்டீங்க, இவ்வளோ ஆயுமே உங்களையுமே புறக்கணிக்கப்படுது பாஜக. எதனால்? பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி, அதனால் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு சீட்டு தரலை அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால், இப்போ இங்கே NDA அலையன்ஸ்லேயே பாமக இருக்குது, அவங்க 18 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் கூட ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு கிறிஸ்துவர் கிடையாது. பாமக இருக்குது, அவங்க மதவாத கட்சின்னு எப்பயுமே அடையாளப்படுத்துறது இல்லை, அதில் கூட ஒரு இஸ்லாமியர் இல்லை, கிறிஸ்துவர் இல்லை. அமமுக இருக்குது எங்கள் கூட்டணியில், அவங்களுக்கும் ஒரு 11 சீட்டு இருக்குது, அதுலேயும் ஒரு இஸ்லாமியர் இல்லை, ஒரு கிறிஸ்துவர். அதான் சார், மதவாத கூட்டணி எல்லாமே ஒன்றா இருக்கீங்க. அதாவதுங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அதிமுக எடுத்துங்கன்னா இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கூட்டணி 165 சீட்டில் அதிமுக நிற்கிறாங்க. அதுலேயுமே கூட 165க்கு 1 கொடுத்துருக்குறாங்க, அது கூட கருவேப்பிலை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நிலைமை. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி 234 தொகுதியில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இவ்வளவுதான். இப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, பாஜக மதவாத கூட்டணி அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அப்போ அதிமுகவை, பாமகவை, தமாகவெல்லாம் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய பார்வை. அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது இது எழுதப்படாத விதியாக தமிழகத்திலும் இருக்கிறது, தேசம் முழுக்க இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது, திமுக பிராமணர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, பிராமணர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அவங்க பாஜகவுக்கு வாக்களிப்பாங்க, அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அந்த கட்சியில் திமுகவில் பிராமணர்கள் இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள், பிராமண தலைவர்கள், SP சேகர் போன்றவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாங்க. ஆனாலும் கூட SP சேகர் பையனுக்கு கூட சீட்டு கொடுக்கல. எதனாலன்னா, பிராமணர்கள் வாக்கு வராதுன்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அந்த கட்சியில் வேறு முக்கிய பொறுப்புகளுக்கோ இல்லை வாரியம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே தவிர எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. எப்பயாச்சும் அத்திப்பூ பூத்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க தமிழகத்தில் அப்படின்னு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுனால இஸ்லாமியர்களுக்கு சீட்டு இல்லை, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதற்காக சார் உங்களை மாதிரி ஆட்கள் போராடி பெறதுக்காக இந்த போராட்டம் என்பது ஓரிரு நாள்லையோ ஓரிரு வருடங்கள்லயோ மாறாது. இப்போ நான் 7 வருடம் பாரதிய ஜனதா கட்சியில் போராடிக்கிட்டு இருக்கிறேன், உயிரை அர்ப்பணித்து தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், கத்தியின் மீது நடந்து கொண்டு இருக்கிறேன்றது எனக்குமே தெரியும், கட்சி நிர்வாகிகளுக்குமே தெரியும். ஆனால் என்னால் அதை வெகுஜன இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியா என்னால் மாற்ற முடியல இவ்வளோ சீக்கிரம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் பிரச்சாரம் செய்வது என்பது வெறும் வாக்குக்காக அல்ல, ஒரு சித்தாந்த மாற்றத்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிந்தனை புரட்சி, இஸ்லாமிய மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைக்கணும், மதவாதிகளாக அவர்கள் இருப்பதை மாற்றி கடந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கள் இருந்த பொழுது எப்படி தேசியவாதிகளாக இருந்தாங்களோ அந்த தேசிய சிந்தனை வரணும். 1967 திமுக ஆட்சிக்கு பிறகு அவர்களை மதவாதிகளாக மசூதிக்குள்ளும் மதரசாக்குள்ளும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளாக மாற்றிட்டாங்க. இந்த நிலைமையை மாற்றணும். அப்போ இதை மாற்றணும்னா வேலூர் இப்ராஹிமுடைய 7 வருட பிரச்சாரத்தால் இது மாற்ற முடியுமானா முடியாது.
இது காலம் நிறைய தேவைப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு 1925 ஆரம்பித்தா கூட 1950 ஜனசங்கம்னு ஒரு கட்சியாக சங்கத்தினுடைய ஆதரவோடு ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் போட்டியிடுகிறார். மரியாதைக்குரிய அவர் கூட இருந்த பல நபர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனாலும் மக்கள் வாக்களிக்கல, இந்துக்கள் வாக்களிக்கல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆரம்பிக்கல. இந்துக்களுடைய உரிமைகளுக்காக, இந்துக்களுடைய பாதிப்புகளை மீட்டெடுப்பதற்காக, அதே மாதிரி நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களையும் அரவணைக்கணும். இவ்வளவுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாந்தம். ஆனால் இந்துக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதனுடைய ஆதரவு பெற்ற ஜனசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது கூட நாடு முழுக்க அவர்கள் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றது 2-3 இடங்கள்ல தான். மக்கள் ஆதரிக்கல இந்துக்கள். 1980 ஜனசங்கம் போட்டியிடுது, 80 பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. அப்போவே 3-4 தொகுதி தான் வெற்றி பெற முடிகிறதுனா இதுக்கு என்ன புரிதல் நீங்க சொல்லணும்னா, இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள, அவர்களை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மனதில் என்னவெல்லாம் மத நல்லிணக்கம் என்றோ அல்லது சிறுபான்மை ஆதரவு என்ற நிலையில சொந்த மக்களுக்கு துரோகம் இழைத்ததோ, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவர்களுக்கு புரிய வைத்து சித்தாந்த ரீதியாக மன ரீதியாக அவர்களை மாற்றி ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு புரட்சியை ஏற்படுத்திய வாயிலாகத்தான் பிறகு நம்முடைய அடல்ஜி அவர்கள் பிரதமராக ஆக முடிந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வெற்றி பெற முடிந்ததுன்னா இதற்கு 1925 மரியாதைக்குரிய RSS தேசிய தலைவராக அன்று இருந்த டாக்டர் ஹெட்கேவர்ஜியிலிருந்து குருஜி அவர்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு மோகன்ஜி பகவத் வரைக்கும் அவர்கள் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஆரம்பத்தில் அவர்கள் பட்ட அந்த பாட்டிற்கு 70 வருடத்திற்கு பிறகுதான் ஒரு நாட்டின் பிரதமரை, ஒரு நாட்டின் முதலமைச்சரை உருவாக்க முடிகிறது என்றால் இந்த சித்தாந்தத்திற்காக உழைச்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. வேலூர் இப்ராஹிமும் அப்படிதான். ஒரு சங்கம் என்ன செய்து இந்து சமூகத்தை தேசிய சமூகமாக உருவாக்கியதோ, தேசிய நீரோட்டத்தில் அவர்களை இணைப்பதற்காக தேசம் முதன்மையானது என்ற எண்ணத்தை இந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்ததோ, அது இன்றைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ, அதே முயற்சி இஸ்லாமிய மக்களிடத்தில் கடந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய இன்னுயிரை துறந்து எப்படி ஒரு அஷ்பகுல்லா கான் இருந்தாரோ, அதே மாதிரி ஏறப்பட்ட இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்தார்களோ, அது மாதிரி ஒரு தேசிய சிந்தனையை கொண்டு வரணும்னா இங்க திமுக பலம் பொருந்தி இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறார்கள், அடக்குமுறை செய்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி, வழக்குகளை தாண்டி, தாக்குதலை தாண்டி இந்த சித்தாந்தத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் லேட்டாகும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு. இந்துத்துவா என்கிற சித்தாந்தம் அது வெறுக்கக்கூடியதல்ல, அது இன்க்ளூசிவ், எல்லோரையும் அரவணைப்பது அப்படின்ற ஒரு உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது வாக்காகவும் மாறும். அதுக்கு காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் வேலூர் இப்ராஹிம் இப்படி உழைத்து கொண்டே இருக்கணும். நான் எம்எல்ஏ சீட்டுக்கோ எம்பி சீட்டுக்கோ ஆசைப்படக்கூடாது என்பதை நான் தெளிவாக புரிஞ்சிருக்கிறேன். அதான் சார் நீங்கள் சொல்கிறது என்னன்னா, இப்போ தான் நாங்கள் 7 வருஷம் பாடுபட்டிருக்கோம், இன்னைக்கு 70 வருஷம் நாங்கள் பாடப்பட வேண்டியிருக்குன்னு சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கே சார். நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள. இன்னொன்று என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, இப்போ பாஜகவினர்னால இப்போ ஒரு பட்டியலினத்தவர் பிரசிடென்ட் ஆக முடியுது, அதே மாதிரி ஒரு இஸ்லாமியருமே ஒரு பிரசிடென்ட் ஆக முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய பாஜக ஏன் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எம்பி கேண்டிடேட் போடும்போது மட்டும் இஸ்லாமியர்களை வெறுக்கிறாங்க? வெறுக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள இஸ்லாமியர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறாங்க. அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்று பாஜகவிற்கு நிச்சயமா எண்ணம் இருக்கும், வெறுக்கவெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல நிற்பதாக இருந்தால் இஸ்லாமியர்கள் பகுதியில் நிறுத்தினா இவர்கள் வெற்றி பெறுவார்களா, இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்களான்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் இன்றைய நிலையில் வாக்களிக்க மாட்டாங்க. பெரும்பான்மை மக்கள், இந்துக்கள் வெகுஜன மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் எப்பொழுது வாக்களிக்கிறார்களோ அப்போ வேலூர் இப்ராஹிமை நிற்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்வா என்கிற இந்த சித்தாந்தத்தை இஸ்லாமியர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களோ, என்று தேசம் முதன்மையானது என்று கருதுகிறார்களோ, என்று திமுகவுடைய இந்த மதவாத அரசியலை இஸ்லாமியர்களை வெறும் மசூதிக்குள்ளும் மதரசாவுக்குள்ளுமே வைத்து அவர்களை கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேற விடாமல் அச்சமூட்டியே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த திமுகவுடைய அவதூறு பிரச்சாரத்தை, அயோக்கியத்தனத்தை புரிந்து கொண்டு வெளியே வருகிறார்களோ, அன்றுதான் வேலூர் இப்ராஹிமுக்கு கிடைக்கிற உண்மையான வெற்றி. அன்றைக்குத்தான் நான் அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அற்பத்திற்காக வெறும் வேலூர் இப்ராஹிமுடைய நன்மைக்காக மட்டும் எனக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டு வேணும்னு நினைச்சா நான் பாஜகவில் இருக்கவே முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசம் முதன்மையானது என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு கொள்கை, அந்த கொள்கையை தானே நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்.
இப்போ எனக்கு இது பிடித்திருக்கிறது. என்னை வெட்டி 2 துண்டா போட்டால் கூட நான் வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். இதே கட்சியில் தான் சாகிற வரைக்கும் இருப்பேன். என்னுடைய உடலின் மீது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியின் கொடி போர்த்தப்படணும், இல்லை தேசிய கொடி போர்த்தப்படணுமே தவிர ஒரு காலத்திலும் வேலூர் இப்ராஹிம் எனக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, எம்பி சீட்டு கொடுக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை மேடையில் உட்கார வைக்கல, என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்பதை எந்த காரணத்தை சொல்லியும் வேற ஒரு கட்சிக்கு போக மாட்டேன். இப்படி ஒரு தலைவர் உருவானாதான், இப்படி ஒரு நம்பகமான ஒரு தலைவர் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு தேசபக்தரா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாரு, தன் கொள்கைக்காக பிடிப்போடு இருக்கிற ஒரு நபர் இருக்கிறாருன்னு இஸ்லாமிய மக்களுக்கு புரியும் பொழுதுதான் அவங்க மாற்று தலைவர்களை பார்ப்பாங்க. உதாரணத்திற்கு ஜவாஹிருல்லா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று வந்தார். இன்னைக்கு திமுகவில் 2 எம்எல்ஏ சீட்டுக்கு பலியாயிட்டாரு. கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தாங்க, அப்போ திமுகவை திட்டுனாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏ பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு இப்போ திமுகவுடைய எம்எல்ஏவான பிறகு அதிமுகவை திட்டுகிறார்கள். இந்த நிலை எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி இப்போ தமீமுன் அன்சாரிக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கு. அவர் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு வச்சிருக்கிறாரு. இதே தமீமுன் அன்சாரி எம்எல்ஏவாக அதிமுக இருக்கும்போது இதே திமுகவை திட்டினாரு. இப்போ என்ன பண்றாங்க? அதுல போய் அதிமுகவை திட்டுறாங்க. எஸ்டிபிஐ இருக்கு, அது வன்முறையானது, மதவாதத்தை போதிக்கக்கூடியது, பயங்கரவாதத்தோடு தொடர்பு உள்ள ஒரு கட்சி. இவர்கள் அதிமுக கடந்த காலத்தில் இருக்கும்போது திமுகவை கடுமையா பேசினாங்க. இப்போ எஸ்டிபிஐக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுமே ஒரு நெல்லை முபாரக்கு உடனே என்ன பண்றாங்க? திரும்பவும் அதிமுகவை கடுமையா, பாஜகவை கடுமையா பேசுறாங்க. இந்த மாதிரி இரட்டை நிலையை வேலூர் இப்ராஹிம் எடுக்க மாட்டான். ஒரு இஸ்லாமியனாக, தேசப்பற்று உள்ளவனாக, பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தராக இருப்பதில் தான் எனக்கு பெருமையை தவிர, எனக்கு ஒரு விஷயத்தை கட்சி செய்யல, என்னுடைய முன்னேற்றத்திற்கு கட்சி முன்னுரிமை கொடுக்கல என்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்துத்துவா என்கிற இந்த சித்தாந்தத்தை, தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்களை இணைக்க வேண்டும் என்ற இந்த உறுதியை, சமுதாயத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரதத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்ற என்னுடைய லட்சியத்தை சிதைக்க முடியாது. அதனால இந்த அற்ப சீட்டுக்கோ நோட்டுக்கோ பலியாகி விடாமல் எல்லாம் வல்ல இறைவன் இதே கொள்கை உறுதியோடு நான் மரணிக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தாவாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அதுதான் எனக்கு பெருமை. ஏன்னா வேற எந்த பதவி வந்தாலும் போகும் இருக்கும், அது நிரந்தரம் கிடையாது. நான் பிஜேபி கேடர் என்பது எனக்கு பெருமை தானே. என்கிட்ட இருந்து அது யாரும் பறிக்க முடியாதுல்ல. நான் எந்த கூட்டத்தில் வேணாலும் பேசலாம். இன்னைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியில் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற மக்களால், குறிப்பாக இந்து சகோதர சகோதரிகளால் அன்புக்குரியவனாக அரவணைக்கப்படுகிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், உண்மையே வேலூர் இப்ராஹிம் பேசுறாரு, நேர்மையா பேசுறாரு, தன் சமூகத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதே நேரத்தில் தன் இந்து சொந்தங்களுக்காக குரல் கொடுக்கிறார் என்ற ஒரு நல்ல தலைவனாக என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அது எனக்கான பெருமை. அந்த பெருமையோடு பாரதிய ஜனதா கட்சியில் இன்னும் கடுமையாக பணியாற்றுவோம். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன ஏற்படுது அப்படின்னா, 27 இடங்கள் கொடுக்கப்பட்ட அதிமுகவினால, ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த 27 இடங்களுமே அதிமுக எங்கெல்லாம் தோக்குமோ ஒன்று, ரெண்டாவது திமுக எங்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கோ அந்த சீட்டை பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதாவது ஓப்பனாக சொல்லலாம், சொத்தையான இடங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதே சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீடு செய்யும் பொழுது இங்கே யாரையும் கம்பல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த தொகுதி உடன்பாட்டுக்கு போனது மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் போயிருக்கிறாங்க, மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் போயிருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போயிருக்கிறாங்க, இன்னும் கூடுதலாக தமிழிசை அக்காவிலிருந்து வானதி அக்காவிலிருந்து எல்லாருமே அந்த பேச்சுவார்த்தையில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேரையும் மிரட்டி இதுதான் சீட்டு அப்படிதான், அப்படியா, அப்படிலாம் கிடையாது. இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஏறக்குறைய அந்த லிஸ்ட்டில் உள்ளதைத்தான் கொடுத்துருப்பாரு நான் நம்புகிறேன். ஏன்னா புதுசாக லிஸ்ட்டில் இல்லாத எல்லாவற்றையும் கொடுத்து அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவதற்கு பாஜக ஒன்றும் அடிமை கட்சி கிடையாது. பாஜகவிற்கு என்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது, தேசம் முழுக்க ஆளுகிற ஒரு கட்சி. அதே நேரத்தில் கூட்டணி தேவை, கூட்டணியை புரட்டி விட முடியாது. ஏன்னா திமுக என்ற ஒரு அவமானகரமான தமிழகத்திற்கு அசிங்கத்தை ஏற்படுத்துகிற இந்த கட்சியை தூக்கி எறியணும்னா சில விஷயங்களில் நாம் அனுசரணையாக இருக்கணும் என்ற புரிதல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கையெழுத்திட்டு அந்த தொகுதியை பெற்றிருக்கிறார்கள். இப்போ எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் கேட்டு பெற்றிருக்கலாமே அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். ஆனா அவங்களுக்கு என்ன அதிமுக வரணும்னா, பாஜகவுடைய வாக்கு நமக்கு தேவை, எங்கெல்லாம் அவங்க வலிமையா இருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவங்களே கேட்டு பெற்று விட்டால் அப்புறம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைச்சு என்ன பிரயோஜனம்? அதனால நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குன்னா அங்கே பாஜக வலிமையாக இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூர் வலிமையாக இருக்குன்னா அங்கே பாஜக வலிமையாக இருக்குது. இப்போ நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்றோம், மொத்தமாக 5 சீட்டு 6ல் 5 உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதனால கோயம்புத்தூர்ல மொத்தத்துல 1 உங்களுக்கு தான் இப்படி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, இப்போ அங்க 2 இங்க 2 கொடுத்துருந்தா நமக்கு அது வித்தியாசம் தெரியாது. அங்க மொத்தமா 5 கொடுத்துட்டாங்க, அதனால இங்க 1 கொடுத்துருக்குறாங்க. இப்படி நாம் புரிந்து கொள்ளணும், அல்லது இப்படி நம்ம மனசை தேத்திக்கிடணும். ஆனா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் வெல்வார், இவர் வெல்ல மாட்டாரு, இந்த தொகுதி பலமானது, இந்த தொகுதி பலவீனமானது அப்படிலாம் கிடையாது. மக்கள் மனநிலை தான் அதை முடிவு செய்யும். கலைஞர் அவர்களே அவர் முதல்வர் கேண்டிடேட்டா நிற்கும் போது ஒட்டுமொத்த திமுகவுடைய அத்தனை கேண்டிடேட்டும் தோத்து போய் துறைமுகத்தில் அவர் மட்டுமே வெறும் 100க்கும் குறைவான வாக்குகளை பெற்று போராடி வெற்றி பெற்றார். பிறகு அவருமே ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ ஒரு மொத்த திமுக வேட்பாளர் தோக்குறாங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? பலமானவர்களாகத்தானே இருந்தாங்க அன்னைக்கு எல்லாருமே. மக்கள் வெறுப்பு வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பலமான வேட்பாளராக இருந்தாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிற பிரச்சார பலம், ஒற்றுமை, அதே போன்று திமுக என்னெல்லாம் செஞ்சிருக்கு, இந்த கொடுமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றதுல இருக்கக்கூடிய முன்னுரிமை, இதையெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக செய்யுமே. ஆனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். ஏன்னா திமுகவின் எதிர்ப்பு மக்களிடத்துல வலிமையா இருக்கு. அந்த வலிமையான எதிர்ப்பை உத்வேகத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி பயன்படுத்திக் கொள்ளும்போது மகத்தான வெற்றி பெறும். நிச்சயமாக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும். அதனால பலம் பலவீனம் என்பதெல்லாம் இப்போ யோசிக்க முடியாது. தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான் என்ன பலம் என்னதான். இப்போ வெள்ளம் போயிருச்சுன்ற மாதிரி தேர்தல் வந்தாச்சு, தொகுதியை கொடுத்தாச்சு, இனிமே எவ்வளவு நமக்கு தலைக்கு மேல வெள்ளம் போகுதுன்னு பார்த்தா நம்ம முங்கி செத்து போயிடுவோம். நாம மேல வந்து நீச்சல் அடிச்சு இலக்கை தொடுவதுதான் ஒரே நோக்கமா இருக்கணும். அதனால நம்பிக்கையோடு பயணித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இரட்டை இலக்கத்துல கண்டிப்பாக சட்டமன்றத்திற்கு தாமரையை அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் கடுமையாக அதற்கு உழைக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். உங்கள் இடத்துல பேசி முடிச்சுட்டு அடுத்த நான் கேம்பெயின் கிளம்பிடுவேன். ஸோ என்னுடைய இந்த பிரச்சாரம் என்பது முழுக்க முழுக்க வெற்றி இலக்கு என்கிற ஒரே நோக்கத்தை நோக்கி பயணிப்போம். அது நம்பிக்கையான பயணமாக இருக்கும். புரியுது. அதே மாதிரி சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, 2021 பாஜகவில் நட்சத்திர பேச்சாளராக இருந்தீங்க, 2024 எம்பி எலெக்ஷன் போது நட்சத்திர பேச்சாளர், இப்போ 2026 நட்சத்திர பேச்சாளர். இப்படி உங்களோட உழைப்பை முழு உழைப்புமே போட்டு அதுக்கு பாஜக ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கும்போது, நீங்கள் மேலே தலைவராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே தொண்டர்கள்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் ஒரு விரக்தி வந்துடாதா? என்னடா தலைவரே அவ்வளோ பாடுபடுறாரு, ஒரு இஸ்லாமியர் அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க பாஜகவில், நாம மட்டும் ஏன் இவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு விரக்தி வராதா சார் அவங்களுக்கு? நிச்சயமா இருக்கும். ஏன்னா என்னதான் நான் பக்குவப்பட்டிருந்தாலும் எனக்கு கீழே உள்ள சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வளவு பக்குவம், அந்த சமூகத்தை மாற்றியமைப்பதற்காக இன்னும் நாம நிறைய போராடணும். அந்த மக்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை நோக்கி வர வைப்பதற்கு, பாரத பிரதமர் செய்த நலத்திட்டங்களை அந்த மக்களிடத்துல கொண்டு சேர்த்து அவர்கள் நல்ல புரிதல் வரணும். இதெல்லாம் வந்து அந்த எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கலாம் கிடையாது. என்கிட்டயே வந்து வருத்தமா கேட்பாங்க, உங்களுக்கே அங்கீகாரம் கிடைக்கலாம், எங்களுக்கெல்லாம் எப்போ அங்கீகாரம் கிடைக்கும், இவ்வளவு கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சார் அந்த சமுதாயத்தை எதிர்த்து நம்ம நிற்கும் போது அவங்கள ஓரம் கட்டுது. அவங்க இந்த சமுதாயமே அப்படி கஷ்டப்பட்டு வரும்போது அங்கீகாரம் கிடைக்கலையும் போது ஒரு வருத்தம் இருக்குமே. நிச்சயமா வருத்தம் இருக்கு. கீழே உள்ள நிர்வாகிகள்லாம் இந்த இடத்தில் சொல்றாங்க. ஆனால் அடிப்படையில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். 2021 நான் ஸ்டார் கேம்பெயினர், 2024 பாஜகவின் ஸ்டார் கேம்பெயினர், 2026 இப்பயும் நான் ஸ்டார் கேம்பெயினர். ஒரு கடினமான ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2029 பாராளுமன்ற தேர்தலிலும் நான் ஸ்டார் கேம்பெயினராக தான் இருப்பேன். நிச்சயமா சீட்டு கொடுப்பாங்கன்ற எண்ணம் எனக்கு இல்லை, அது வருத்தமும் கிடையாது. ஏன்னா திரும்பவும் நான் சொல்லிட்டேன், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்கிற RSS அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் போராடிய பிறகுதான் ஜனசங்கம் உருவாகி ஒரு 2 எம்பிங்க வராங்க. அப்படின்னா அப்படித்தான் நாமளும் யோசிக்கணும். அப்போ நான் வேலூர் இப்ராஹிம் வந்து தமிழகத்தில் 1967 இருந்து பாஜகவிற்கு எதிராக, RSS என்கிற இந்த அமைப்புக்கு எதிராக கடும் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிற திமுகவுடைய இந்த விஷத்தை இஸ்லாமியர்கள் மனதிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் மனத்திலிருந்தும் நீக்க வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட ப்ராசஸ். அதுக்கு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், இன்னும் நிறைய வழக்குகளை வாங்கணும், இன்னும் நிறைய வெட்டுக்களை வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு நல்ல அறத்தின் பயணமாக இருப்பதனால, தர்மத்தின் பயணமாக இருப்பதனால இந்த வழிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் பயணம் பண்ணணுமே தவிர 2029 எனக்கு சீட்டு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை நான் என்னுடைய சிறுபான்மை சமூகத்தின் நிர்வாகிகளுக்கு விதைச்சிட்டேன்னா அவங்க வந்து மறுபடி அவங்க ஒரு மாதிரி மனநிலைக்கு போயிடுவாங்க. அது போகக்கூடாதுன்றதுக்காக நானே சொல்லிட்டேன், 2029 வேலூர் இப்ராஹிம் ஸ்டார் கேம்பெயினராக தான் பிரச்சாரம் பண்ணுவேன். நாம் ஒரு அற்புதமான நோக்கத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் சீட்டு அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்கல என்பதை நீங்கள் வந்து கவலைப்பற்றக்கூடாது. பொறுமையோடு இருங்கள், சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் லட்சியம் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் நமக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் சிறுபான்மை
நிர்வாகிகளுக்குமே நான் சொல்றது. அந்த நம்பிக்கையை நிச்சயமா நான் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்பேன். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்ததுலேருந்து இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லா பக்கம் போகிற இடம்லாம் நல்லா கூட்டம் வந்து அலமோது. ஏன் குளத்தூர்லேயே ஸ்டாலினோட தொகுதியிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டினாரு. ஸோ அவருடைய தாக்கம் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே மக்களால் கவரப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அவர் போகும் பாதையெல்லாம் பார்க்குறோம், இயல்பான பொதுமக்களே வந்து வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அது வெறும் நடிகருக்காக மட்டும் கூட்டம் அப்படின்றத நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு. இந்த 2 கட்சிக்கும் மாற்றாக யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அது தமிழகத்தில் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல ஐயா வைகோ வந்தார், அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, அதுக்கு பிறகு நிறைய கமலஹாசன் வந்தாங்க, இப்போ திரு விஜய் வந்திருக்கிறார். இவங்க எல்லோருமே இந்த தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு வைத்துக்கொண்டு மக்களுடைய அந்த 2 வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாற்றுக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக நடிகர் விஜய் 10% வாக்குகளுக்கு மேல் வாங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தாக்கம் இருக்கும். ஆனால் யார் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்கிற அந்த நிலை இருக்குல்ல, அதுக்கு நிச்சயமாக வர முடியாது. வேண்டும் என்றால் ஒரு 1-2 தொகுதிகள் தாவேகா சார்பாக நடிகர் விஜய் ஜெயிக்கலாம், அல்லது கூட 1-2 பேர் ஜெயிப்பது வாய்ப்பு இருக்கு. பெருசாக அவங்க அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி விட முடியாது, ஆனால் அரசியல் தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்த முடியும். ஏன்னா 10%க்கு மேலே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே வாங்குவது தான் அது பெரிய விஷயம். ஏன்னா திரு சீமான் இருக்கிறாரு, அவருமே வந்து நீண்ட கால 20 வருட உழைப்புக்கு பிறகுதான் 8% என்ற இடத்தையே தொட முடிந்தது, கட்சிக்கான ஒரு அங்கீகாரமே கிடைத்தது. அப்போ நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு உருமாறி வருகிறார் என்றால் ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு 10%க்கு மேல் வாங்கக்கூடிய ஒரு தலைவராக வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வரமாட்டார். நிச்சயமா ஏதோ ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு அவருடைய வாக்கு பயன்படும். ஓகே, கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். ஏன் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது 2026 எலெக்ஷனில்? திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கு மிக முக்கியமான 3 காரணத்தை சொல்லலாம். முதலாவது காரணம், இங்கு பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி கடந்த காலத்தில் இல்லை, அவ்வளவு மோசமா 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகக்கூடிய சூழலை பார்க்குறோம். 8 வயசு பிள்ளை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகக்கூடிய சூழலை பார்க்குறோம். 17 வயசு தன்னுடைய +2 மாணவியாக பரீட்சை எழுத போவதற்கு முன்னால் பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழல் பார்க்குறோம். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகக்கூடிய சூழலை பார்க்குறோம். இதில் கொடுமை என்னன்னா, இந்த பாலியல் வன்புணர்வை செய்த எல்லாம் திமுக காரனா இருக்கிறான். அவனை பாதுகாக்கக்கூடியதாக இந்த திமுக அரசு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கு தேசத்திலேயே தமிழகம் தான் நம்பர் 1 போக்சோ வழக்குகளில். 17 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பாலியல் வன்புணர்வுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாவதனால இன்னைக்கு போக்சோ வழக்குகள் இருக்குன்னா இதை விட கொடுமை என்ன? ஒரு இயல்பான ஒரு குடிமகன் என்ன பார்ப்பான்? என் மக பாதுகாப்பாக வெளியே போயிட்டு வரணும், என் தாய் பாதுகாப்பாக போயிட்டு வரணும், என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும். எங்க 65 வயசு 70 வயசு பாட்டி கூட கற்பழித்து நகையை திருடிட்டு போறான்னா எவ்வளவு கொடுமை. அதற்கு காரணம் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதை பொருட்கள் புழக்கம் ரொம்ப தாராளமயமா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அரசே சாராய கடையை 50,000 கோடி ரூபாய்க்கு விற்கிறது என்றால் இந்த ஒரு காரணம் போதும் திமுக எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழகத்தின் பெண்கள் முடிவு செய்வதற்கு. ஏன்னா தமிழக பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுமே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அவர்களுடைய வாக்கை பெறுவதற்காகத்தான் 8,000 ரூபாய் கூப்பன்னு ஆசை காட்டுறாரு. தேர்தலுக்கு முன்னால் 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆசை காட்டினாரு. தேர்தல் நேரத்தில் 1000 2000 கொடுத்து ஆசை காட்டுவார். இது எல்லாவற்றையும் விட மானம் மரியாதை தன் பிள்ளைகளுடைய வாழ்வு பாதுகாப்பு முக்கியம்னு தமிழகத்தில் நினைக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளும் ஒவ்வொரு தாய்மார்களும் நிச்சயமாக திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விலைவாசி உயர்வும் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. குடிநீர் வரி உயர்வா இருக்கு, வீட்டு வரி உயர்வா இருக்கு. ஒரு பத்திரப்பதிவு ஒரு ஏழையால செய்ய முடியும்னா முடியாது, இடத்த வாங்கி அவ்வளவு வரி உயர்வு ஏற்படுத்தி விட்டார்கள். அதே மாதிரி பேருந்து கட்டணத்திலிருந்து எல்லா வரிகளும் பால் விலையிலிருந்து அத்தனையும் வரி உயர்வாக இருக்கும் பொழுது இன்றைக்கு ஏழை பாளைகள் எல்லாம் சிரமப்படுகிறார்கள். 1000 ரூபாவை கொடுத்துட்டு 5000 ரூபாய் வரி உயர்வு என்றால் அந்த குடும்பம் எவ்வளவு அழுத்தத்தை சந்திக்கும் என்பதை நிதர்சனமா தமிழக மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க என்னவெல்லாம் வாக்குறுதி ஐயா ஸ்டாலின் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியில
பெரும்பான்மை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதனால விரக்தியில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாக்குறுதி மீறல், விலைவாசி உயர்வு, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் இளைஞர்களே இன்றைக்கு படித்தவர்களே கஞ்சா விற்கிறோம்னா, படித்தவனே ரவுடியா கூலிப்படையா மாறிக்கொண்டிருக்கிறான் என்றால் இந்த மோசமான சூழல் மாற வேண்டும். தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்லணும்னா திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும். 2. மூன்றாவதாக இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, திமுகவிற்கு வாக்களிப்பதற்கு முன்னால் நீங்கள் உண்மையாகவே நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், திருக்குரானை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். திருக்குரான் சொல்லுகிறது, நீங்கள் சாராயத்தை குடிக்கக்கூடாது என்று சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல், சாராயத்தை விற்கிறவன், சாராயத்தை வாங்குறவன், சாராய விற்பனையில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறானோ, இப்படி இந்த சாராயத்தோடு பங்கு பெறக்கூடிய எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக சொர்க்கம் புக மாட்டான், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவனாக இருப்பான் என்கிற பாவச் செயல் இந்த மது விற்பனை. அப்படிப்பட்ட ஒரு மது விற்பனையை ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான் திருக்குறான் சொல்லுது. இது ஒரு சாத்தானுடைய வேலை, சாராயத்தை விற்பது, சாராயத்தை அருந்துவது. அப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு செய்கிறார். அதன் மூலம் ஏராளமான பெண்கள் தங்களுடைய தாலி அறுத்து நிற்கிறார்கள், ஏராளமான ஆண்கள் குடித்து இறந்து போகிறார்கள், மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு குடித்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் குடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சாராய விலை அதிகமாக இருக்கிறது, கள்ளச்சாராயத்தை குடித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுக ஆட்சியில் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சாராயத்தினால் நடக்கக்கூடிய விபத்து தேசத்திலே தமிழகம் நம்பர் 1. இங்கே விபத்து நடக்கிறதுல அதில் உயிரிழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை கொடுமைகள் நடப்பது தீமையின் தாயாக இருக்கக்கூடிய இந்த சாராய விற்பனை. அதை விற்கக்கூடியவர் திரு ஸ்டாலின். அவருக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான இஸ்லாமியன் எப்படி போய் நிற்க முடியும்? அப்ப நீங்க அதிமுக என்ன சொல்லியிருக்கு, அது நியாயமானு கேட்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம், மூடுவோம் சொல்லி. அப்ப சாராயம் விற்பனையை குறைத்து நிறுத்துவோம் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா, அல்லது எங்க மதம் முக்கியம், எங்க வழிபாடு முக்கியம், சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு அந்த மதத்தின் கருத்தாக தீமைகளின் தாயாக இருக்கிற சாராயம் விற்பனையை ஒரு மிகப்பெரிய ஜோரா நடத்த ஐயா ஸ்டாலினுக்கு வாக்களிக்க போறீங்களா? இஸ்லாமியர்களிடத்திலும் நான் நியாய உணர்வோடு கேள்வி வைக்கிறேன். சிந்திக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். மதத்தின் பெயரால் வளர்ச்சி வேண்டாம், திரும்ப திரும்ப மதவாதத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவோம் என்று இஸ்லாமியர்கள் நினைத்தால் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை நாம பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது நினைக்கும், தர்மத்தின் அடிப்படையில் உண்மையான நம்பிக்கையோடு தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்களாக அத்தனை பேரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று இதை பார்க்கக்கூடிய அத்தனை என்னுடைய நல்ல உள்ளங்கள் அனைவரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே சார். சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபேரோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.